இன்றைக்கு பாசி பயறு இதில் நாங்கள் ஒரு பருப்பு கறி வைத்த மாதிரி வைக்க போன்றோம். இது கோதினைக்கு வறுத்த பாசி பயறு. நீங்கள் வறுத்தால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். பச்சையாகவும் வைக்கலாம். இதே முறையில் வைத்து பாருங்கள். நன்கு கழுவிய பயத்தம் பருப்பை முதல்ல நன்றாக அவிய விடுவோம். அது நல்லாக ஒருமை அவிந்து வரும் வரைக்கும் அவிய விட வேண்டும். கொதித்து அவியும் போதுவாக இந்த வெள்ளை நிறைய வெளியில் எடுத்து விடுங்க. சிறிதளவு வெள்ளை மிளகு, இன்னும் அவிய வேணும். நன்கு பொதும்பி வெடித்து அவிந்து வரும். நாங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்து வைத்திருக்கின்ற கருவேப்பிலை, சிறிதளவு வெங்காயம் வெட்டினதாக, பச்சை மிளகாய் உண்டு, 2 செத்தல் மிளகாய் தாளிக்கிறதுக்கு. உழைப்பு கூட தேவையானவர்கள் நீங்கள் இந்த மிளகாய் வகையை கூட சேர்த்து கொள்ளலாம். மசாலா பொடியால் இதில் நீங்கள் பாருங்கள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாம் கலந்து அடித்த தூள். அதோட எங்களுடைய மிளகாய்த்தூள், நாங்கள் கடையில் பண்ணுற கறிக்கு போடக்கூடிய மிளகாய்த்தூள். நீங்கள் தூள் போட்டு கறியும் வைக்கலாம், வெள்ளை கறியாகவும் இதை பருப்பை வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுங்கள். இப்பொழுது நன்றாக அவிந்து விட்டது. அவிந்து வரும்பொழுது உப்பு போடுங்கள். நன்றாக இந்த தண்ணி வற்றி வந்ததுக்கு பிறகு தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த பருப்பை மசித்தெடுக்க வேண்டும். நன்றாக மசிக்க வேண்டும். மசித்தெடுக்கும் பொழுது நல்ல சுவையாக வரும். அளவாக மஞ்சள் தூள். பச்சை பருப்பை நீங்கள் மசிக்க விருப்பம் இல்லைன்னா மசிக்க தேவையில்லை. மசித்து வைத்தாலும் நல்லா இருக்கும். மசிக்காமல் துண்டு அப்படியே முழுக்காக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்பொழுது நான் நன்றாக அவிழ்ந்து விட்டாது மசித்து எடுக்க போகின்றேன். நான் நன்றாக இதை மசித்து வைக்க போகின்றேன். நன்றாக இதை பொடியான ஒரு கரண்டியால் நீங்கள் மசிக்கும் பொழுது அரைகுறையாக மசித்தாலும் நல்லா இருக்கும். நன்றாக கட்டியாக விறக்கத்தக்கதாக மசித்தாலும் இந்த பருப்பு நல்ல சுவையாக இருக்கும். சரியா பொண்டாட்டி எங்கே வேண்டியது நீங்கள் பாருங்க. மூலைக்குள்ளே போய் பதுங்கிட்டாள் கள்ளம் இல்லை, தையல் செய்து கொண்டு. இப்போ பருப்பு கறி ரெடி.